நான்லாம் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன், என்கிட்ட எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, லைஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேர் வில் பி சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதில் நம்ம நிறைய வந்துட்டு லேர்ன் பண்ணுவோம். ஸோ மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக நீடட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு இடத்தையும் தாண்டி வந்திருக்கவே முடியாது. நான் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கவும் முடியாது. ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கவும் முடியாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ மிஸ்டேக்ஸ் வரும் தான், அதை நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மிஸ்டேக் ஹேப்பன்ஸ், ஆனால் அதுலேருந்து வர லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அதில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க, அந்த லேர்ன் பண்ணதை நெக்ஸ்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இனிமேல் மிஸ்டேக் வராது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஸோ இந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்குமே. ஸோ மிஸ்டேக்லேருந்து நான் லேர்ன் பண்ணி மிஸ்டேக் பண்ணலை அப்படின்றது இட்ஸ் அ குட் திங். ஸோ நல்ல மிஸ்டேக் ஹெல்தியான ப்ரிப்பரேஷனுக்கும் ஹெல்தியான லைஃப்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து தான் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க. மிஸ்டேக் பண்ணுங்க, பட் லேர்ன் பண்ணுங்க. ஓகே.